Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் எல்எல்பிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கறது வந்து யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொட்டீனாவே வந்துட்டு இருக்குது. இப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு பேருக்கு வந்து அப்படின்னா வருது அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ரொட்டீனாவே கமெண்ட்ல வந்துட்டு இருக்குது. இந்த 5 இயர் எல்எல்பி அப்படிங்கறது வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்றதுல வந்து நிறைய மாணவர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கு வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணணும், சரியான ஒரு ப்ரொசீஜர்ல எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம இந்த ஐகான்லயே உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா இந்த 5 இயர் கோர்ஸுக்கு வந்து நான் எப்படி வந்து 7.5 ரிசர்வேஷன்ல நான் வந்து கிளைம் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு தெளிவான விளக்கமா நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை நம்ம வந்து அதுக்கு வந்து கிளைம் ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல ரிசர்வேஷன் இருக்கு இல்ல அப்படிங்கறத ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, எங்க ஸ்கூல்ல வந்து இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு டவுட்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஏற்பட்டு இருக்கு. அந்த டவுட்டை இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம வந்து உண்மை ஒண்ணா பார்ப்போம். அதாவது 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு உள்ள இடஒதுக்கீடு 5 ஆண்டு சட்டப்பிரிவிற்கு மட்டும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கறத சொல்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து 3 இயர் எல்எல்பிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒன்லி ஃபார் 5 இயர் கோர்ஸுக்கு நீங்க பிளஸ் டூ படிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து 5 இயர் கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நீங்க பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு ஊக்குவிக்கும் விதமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ரிசர்வேஷன்ல உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு ஆணைக்கிணங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஆக்ட் 2021 இந்த ஒரு 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கறது வந்து நம்ம தமிழ்நாடு முன்னாள் சிஎம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கறது வந்து சிஎம் சைட்ல இருந்தா வந்து இந்த ஒரு அரசாணை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கான ஒரு தனி வீடியோவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். 7 ரிசர்வேஷன்னா என்ன, இதை யாரெல்லாம் கிளைம் பண்ண முடியும், இதை எப்படி கிளைம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. சரிங்களா, அந்த ஒரு ஆக்ட் பிரகாரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்ட் நம்பர் 14 ஆஃப் 2021 டேட் வந்து 30/8/2021 இந்த ஒரு கெஜெட்டில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 31/8/2021 இந்த படி இந்த டேட்டு படி அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேற்படி சிறப்பு உள் ஒதுக்கீடு கோருவோர் கீழே குறிப்பிட்டுள்ள அரசு பள்ளிகளில் படித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. மேலும் இணைப்பு படிவம் எக்ஸை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமும் அலுவலக முத்திரையுடன் கையொப்பம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்னெக்சர் ஃபார்ம் 10ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணி நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கணும். பிளஸ் வந்து உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஇஓ ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சைன் வாங்கி சீல் போட்டு நீங்க அதை ஸ்கேன் பண்ணி அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அட்டாச் பண்ணணும். இதை நீங்க பண்ண மறந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 7.5% இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சீட் வந்து வேற யாருக்காவது வந்து கொடுத்துருவாங்க, நீங்க அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா, இது நான் சொல்லல, கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கும்போது பியூர்லி கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ள சீர்திருத்த பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், அரசு துறைகள் அதாவது அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படும் பிற பள்ளிகள் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஓகே. இந்த அன்னெக்சர் ஃபார்ம் 10 வந்து எப்படி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்றது, இது எங்க போயிட்டு நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ வந்து கொடுக்குறேன். இந்த அன்னெக்சர் ஃபார்ம் 10க்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் லிங்க் என்ன பண்ணிடுறேன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த ஃபார்ம் வந்து நான் வந்து இந்த டிஎன்டிஏஎல்யூ யூனிவர்சிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்க கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
நீங்கள் அதர் அட்மிஷன் நீங்கள் டிஎன்இஏவாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் மெடிக்கல் லைனில் போகிறீங்க அப்படின்னாலும் இருக்கட்டும், பேராமெடிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் நீங்கள் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேர் நீங்கள் வந்து செல்வினா செல்வி கொடுங்க, செல்வன்னா செல்வன் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரை போடுங்க, உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுங்க, உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அகாடமிக் இயர்ல வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்கூல் வந்து நீங்கள் இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, 12th 11th 10th 9th 8th 7th 6th இதை வந்து எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயர் ஃபுல்லா நீங்க இந்த இடத்துல வந்து போடணும். நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படிங்கிறதுல சேம் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா சேம் ஸ்கூல்ல நீங்க இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல பண்ணிருப்பாங்க, 11ல இருந்து 12 வந்து ஒரு ஸ்கூல்ல பண்ணிருப்பாங்க. அப்படி நீங்க தனித்தனி ஸ்கூல்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தனித்தனி ஸ்கூல் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல வந்து கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல், முனிசிபாலிட்டி ஸ்கூல் சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஸ்கூல், முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி ஸ்கூல், ஆதி திராவிடர் ஸ்கூல்னா ஆதி திராவிடர் ஸ்கூல்னு இந்த இடத்துல நீங்க மேனுவலா எழுதுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க தப்பா வந்து மிஸ் மேட்சா நீங்க வந்து அப்ளை எழுதிட்டீங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டு நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாமே நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்டடிலாம் பண்ணீங்களோ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் போயிட்டு வந்து ஹெட் மாஸ்டருடைய பேரு அவங்களோட சீல் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு சீல் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது சிஓ ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கான சீல் போட்டு சைன் போட்டு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு அட்மிஷன் போடும்போது ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங்காக வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது இந்த அன்னெக்சர் ஃபார்ம் 10 நீங்கள் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு விஷயம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படணும் அலையணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த சிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னா தெரியும் சொல்லுவாங்க. சிஓ ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களே உள்ள வந்து சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். சரிங்களா? இந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீல் போட்டு சைன் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு, அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கமெண்ட்ல ரிப்ளை பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் என்ன வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன டவுட்னாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சரியான ஒரு புரிதலே இல்லாம வந்து இருக்கிறாங்க. யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, என்னை வந்து அலைய விடுறாங்க, ஸ்கூல்ல கேட்டாலே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. போன வருஷம்லாம் வந்து அப்படியே ரொம்ப என்ன என்ன சொல்றேன்னு எனக்கு வந்து தெரியல. நம்ம சேனல் மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சரியான புரிதலை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் காலேஜில் கூட இப்படி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரோ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டேன் அப்படிலாம் கால் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. இது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெருமைக்கு நான் சொல்ல வரல, நம்ம தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மட்டும் கம்முன்னு இருந்துடாதீங்க, இந்த வீடியோ வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.